ஐயோ நேற்று கூட சொன்னேன் நான் ஏற்றிட்டேன் 2000 ரூபாய் ஏற்றிட்டேன் சொல்லிக்குது எப்படா உனக்கு தாத்தாடா கேளு எங்க ஆயா சொல்லிச்சு நாட்டு மன்னரை நான் வச்சுங்க நாங்க 2 பேரும் எடுத்து போட்ட அரண்மனைக்கு போய் எடுத்து காட்டுறா பாதி சொத்து வரும் நாங்களே அது போயிட்டு பாட்டு பண்ணப்பா என்ன பண்ணீங்க கான்செப்டே தெரியாத மாதிரி நடிக்கிறேன் நிலாக்கா இது எல்லாமே எனக்கு நெஞ்சிலப்பா இது காம ஒரு எனக்கு தூக்க வரல மாமா எடுக்காதீங்க எங்க மாமா நார எடுக்காதீங்கடாடே எப்படி நடந்தது? யாருனா? என்னடா சொல்றீங்க? இவரா இந்த பழியை செய்தார்? அண்ணா, இந்த பழியை இவர் செய்திருக்க மாட்டாரா? இவரை பத்தி எனக்கு நல்லா தெரியும். நானும் நன்னியோ கண்ணோர பார்த்தவன் எனக்கு கொலை செய்கிறேன் நீ இல்லை என்று உரைக்கிறாய் சின்ன திருவை புறப்படு ஒண்ணும் கிடையாது நீ போமா என்னடா சொல்றீங்க? அவங்கதான் சொல்றாங்க. நீங்களே நம்புறீங்களே? அப்ப அண்ணன் நீ சொல்றது பொய்யா நாங்க பேசுறது என்ன பாத்தீங்க நாங்களே எங்க மாமனை செத்துட்டாரு நான் சொல்றது நம்ம சாமி அது இருக்கிற காவல்கார பையன் அந்த இந்த பையன் சொல்றது கேளு அந்த பேரு கோவிந்து அவர் சொல்றது கேளு நாங்க தான் போய் சொல்றது பரம்பரையா நம்ம குடும்பத்துல தான் வேலை செய்யறாங்க என்ன நடந்தது? சொல்றேன் அந்த நடந்த உண்மையை நான் சொல்கிறேன் அரண்மனையில் மதுச்சவத்தை நான் நடந்தபடி சொல் ஏதாவது ஒண்ணு விட்டு விட பாரு எது கூட தான் தமிழ்றான் இவனே காட்டி விட்டுவான் நடந்ததை சொல் அரண்மனையில் நான் காவல் இருந்தேன் மதுள் செவத்தை சுத்தி பார்த்து கொண்டே வந்தேன் எப்ப சுத்தி போய் பார்த்தேன் சரி மதுள் செவத்தை நான் நடந்து கொண்டு வந்தேன் அந்த நேரத்தில் திடீர்னு ஒரு சவுண்டு தமால் இன்னும் வந்து பார்த்தா மதுள் செவத்துல குதிச்சான் ஏன் குதிக்கிறான் யாரு அவனுக்கு பின்னாடியே போனான் நடந்து போயினே உங்க தந்தாரியாண்ட போய் நின்னான் ஏங்க நிக்கிறான் அப்படின்னு எட்டன்னு பாத்துக்கினே இருந்தேன் கதவு டொங்டும் 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 தந்தான் உடனே உங்க தந்தை கதவு தந்தாரு உடனே உள்ள போயிட்டான் மறுபடியும் கதவு சாத்திக்கினாரு என்னப்பா சவுண்ட் வருது அது கது பழைய கது ஆயில் ஊத்தல சவுண்ட் வந்துருந்துச்சு என்ன விட்டுருப்பேன் இல்லை என்ன காலி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் சந்தில பார்த்தேன் பார்த்தா 2 பேரும் நான் காரசாரமா பேசினேன் உங்க அப்பா இவனும் என்ன பேசுறான்னு தெரியல விட்டு என்ன சொன்னா தெரியல உங்க அப்பா கை நோக்கினார் அதிகம் விட்டு கத்து அவங்க சொல்றது நம்பாதீங்க. அவன் சொல்லிட்டேன்ல என்னடா? ஏன்னா இப்படி இருக்கீங்க? உனக்கு என்ன தீங்கு செய்தோம் உனக்கு என்ன துரோகத்தை செய்தோம் பணம் வேணும் என்று கேட்டிருந்தாருடைய தந்தை எவ்வளவு வாரி வாரி கொடுத்திருப்பாரு அநியாயமாக பணத்துக்காக என்னுடைய தந்தையை கொன்று விட்டாயே உன்னை உயிரோடு விட்டா பணத்துக்காக ஒன்னையும் கொண்டாட கொண்டு விடுவார் நாட்டிலே இருக்க கூடாது அண்ணா தம்பி இவன் அடுத்து நாட்டில் இருக்க வேண்டாம் சிறையில் அழுத்து விட வேண்டும் மனிதனடா நீ பணத்துக்காக எதையும் செய்யக்கூடிய ஐயா விலங்கை அகத்து எப்பா விலங்கை எந்த விலங்கு புரியா சிங்கமா கை விலங்கு கட்டாரு வாங்கடா தடி பையிலே இல்ல மண்ணல்ல லட்சி தொடுறா புத்தி மாட்டாங்க ஐயோ எத்தனை விட்ட
தம்பி என்ன ஊர் நீ? இதே நாட்டை சேர்ந்தவன். என்னடா ஒரு மாதிரி பேசுற? உறப்பாக. வேண்டாம், தொண்டையில என்னடா வேலை உனக்கு? ஆந்திரா போய் தொண்டை கட்டுது. ஆந்திரா போய் பண்ணாவ. நல்ல முள்ளா திடுக்கு திடுக்குன்னு சாவறா. நம்ம ஏன் சாவணும்? நல்லா போறாங்க. ஆணி குத்திட்டு. இல்ல நல்லா கிடக்கு திடுக்கு திடுக்குன்னு போய் வண்டியில ஆக்சிடென்ட் அப்புறம் செத்துறேன்றாங்க. நேத்து கூட பார்த்த மாதிரி இருக்கும். சாவ மாட்டேங்கிறான். என்ன பண்றது? என்னத்துக்கு வந்த அரண்மனைக்கு? மன்னரை பார்த்து வேலை கேட்கணும். என்ன வேலை செய்வேன்? அவர் எந்த வேலை கொடுத்திருந்தாலும் செய்திருப்போம். சரி, இதுக்கப்புறம் நாங்க தான் மன்னர் மகாராஜா A to Z பொறுப்பு எங்கிட்ட தான் வரப்போகுது. நான் சொல்றேன் செய்வியா? நான் செய்யறேன். அந்த கருண்ட கைவி. அதுல கை வச்சா உயிர் போயிடும். டேய், சொல்றதா நீ செய்ய. உயிர் போயிடுங்க. செய்டாங்க. அதுக்காக செய். கரண்ட் உயிர் போகும், உயிர் போயிடுமா? ஏவா? ஏன்றா? ஏங்க ஏய், பொறுமையா நீ அப்படின்ற மாதிரி. அப்படி சொன்னா. அடியா அடியா சொன்னா நானே ஒத்தாட்டுக்கு சொன்னது அடங்கோ மாட்டாரியா? ஆயா தம்னு நீ அது அவங்க குடும்ப விஷயம். அவங்க என்ன பேசும்? நீ ஏன் குடுக்க வர நீ? சொல்லுடா. ஏன்னா பாய் சொன்னா நான் தம்னு வராது. சும்மா நாங்க அடிப்போம். என் குடும்ப விஷயம் இது. நீ ஏன் குடுக்க வர? பாய் சாப்பிட்டியா? சுண்டல் சாப்பிட்டியா? இல்லையா? விநாயகர் வந்து நின்று யாரும் கொடுக்கல பழகுது. சரி விடு, அப்புறம் சாப்பிடலாம் தம்பி. ஒன்று பாய்க்கு இருக்குது. மீனா சென்று போய்விடு. போ, நான் வரேன், பெட்டுக்கு வரேன். புறப்படு. ஏய், என்ன இதுவும் நல்லது கெட்டது விசாரிக்கிறதுக்கு நான் வரேன் போ. அரண்மனைக்கு எதற்காக வந்தாய்? அதுதான் மன்னரை பார்த்து வேலை கேட்கலாம் என்று பிறகு என்ன நடந்தது? வந்தேன். ஆனால் எந்த பாவியோ மன்னரை கொண்டிருக்கிறார். எந்த பாவியோ இல்லை. உதயகுமார், எந்த பாவியோ இல்லை. நான் தான் என் சிறிய தந்தை கொலை செய்தேன். என்னுடைய சிறிய தந்தை கொண்டது பாவி தக்க சமயத்தில் வந்தாய். வழியை உன் மீது சுமத்தி விட்டேன். பயலே, நான் உனக்கு என்னடா தீங்கு செய்தேன்? எதற்காக கொலையை செய்துவிட்டு பழியை என் மீது போடுறேன்? ஏழையாக பிறந்தது முதல் தவறு. அரண்மனைக்கு வந்தாயே இரண்டாவது தவறு. புரிகிறதோ? மன்னரை பார்த்து யார் வேணுமானாலும் கேட்கலாம் குடிமக்கள். உன்னுடைய பேச்சு இந்த சுவை கீழே புறப்பட இந்த நாட்டை விட்டு. போக வேண்டும். இப்போ என்ன செய்கிறேன்? எங்கே? இளவரசனிடம் உண்மை இளவரசன் சங்கரிடத்தில் சொல்லப் போகிறாயா? இந்த இளவரசன் மூத்தவன் இருக்கும் வரை உன்னுடைய பேச்சு எடுபடாது தம்பி. இந்த நாட்டுக்காக எதையும் துணிந்து செய்வேன். எதற்காகவும் நடப்பேன். புரிகிறதோ? எங்கேயோ நான் வேலை கேட்க வந்தேன். என் மீது பழி போட்டு விட்டேன். நாட்டை விட்டு என்னால் போக முடியாது. போக. ஆனால் என்னடா? நல்லவன் போல் நடித்து நயவஞ்சகமாக என்னை மாட்டி விட்டாயே. இப்பேற்பட்ட கெட்டவன் என்று அந்த தடி பயலே, தொட்டு கட்டான் இந்திரா, தொடாமல் கட்டான் அவனை, சொல்லி கட்டான் விஸ்வாமித்திரன், சொல்லாமல் கட்டான் ஹரிச்சந்திரன், வாரி வாரி கொடுத்தான் கர்ணன், முதுக்காமல் கட்டான் இப்பேற்பட்ட மகான்களுக்கு அவன் பெயர் சூட்டினான். இந்த இளவரசரை பார்த்து கட்டவன் என்று உரைக்கிறான். போக முடியுமா? முடியாதா? ஆனால் பாவி, அவர்கள் எல்லாம் வரலாறு படைத்தவர்கள். வரலாற்றில் வந்தது உங்களுக்கு சாக்கடையில் கையை வைத்து விட்டால் நாட்டத்தை ஏற்றுக்கொண்டு தானையாக விட்டார். போக நாட்டை விட்டு ஏழை குடும்பங்கள்
வீட்டுக்குள்ளே காதல் கிளியக் கண்டு வீட்டுக்குள்ள அதை அடைச்சி வச்சு விதச்சாத முளைக்காது என்று விதை போட்டு விதைச்சேனே அன்று விதைச்சாலும் முளைக்காது என்று விதை போட்டு விதைக்கேனே அன்று பிறகோடு வந்தேனே இங்கே பிறகாகி போனேனே அங்கே ராசாவே நான் இங்கு யாரு பூவோடு சேராத நாரு என்று ஒரு பார்வை பாரு ஏ சோகம் ஒன்றல்ல நூறு ஆகாய பூமி ஆகாது சாமி அழுகின்ற பெண்ணுக்கு ஆயி கண்ணீரி காட்டுக்குள்ளே காதல் கிளியக் கண்டு வீட்டுக்குள்ளே அது அடைச்சி வச்சு பொழுதிருக்க மறந்துடுச்சு ஒரு தேச மறந்துடுச்சு இதை வச்சு மட்டும் என்ன எங்க அன்னைக்கு தெரிஞ்சா நிலைமை என்ன ஆகுமென்றே தெரியலையே. ஐயோ எங்கடா இருக்கா? அவங்க கிச்சன் ரூம்ல இருப்பாங்க. ஆமா ஆமா ஏமா கிச்சன் ரூம்ல என்ன பண்ணுவாங்க? சமையல் தான் செய்வாங்க. போ என்ன ட்ரை பண்ணிருப்பாங்க பாவம். நான் தான் சொன்னேன்ல. சங்கீதா, ஏப்பா சங்கூர் சங்கீதா. நீ சங்கீதா, சொல்லுங்க அண்ணி. என்னடி தனியா இருக்கிற? என்ன ஆச்சு? பாவம் அவங்க அப்பா செத்து 3 நாள் ஆச்சு இல்ல? அது ஞாபகம் வந்துருக்கும். ஏன் சாமி அதான் நினைச்சிட்டு இருக்க? எவ்வளோ நாள் ஆச்சு. சங்கீதா, என்ன அண்ணி? உங்க அப்பாவுக்கு அப்பாவா அப்பாவே நினைச்சிட்டு இருக்காத. அப்பா எந்த குறையும் கொண்டு இருக்கிறதுல எங்க ஐயோ. அவருக்கு இதுக்கு அப்புறம் அண்ணன் கூப்பிடாத, அப்பான்னு கூப்பிட அவரு. ஐயோ. என்ன அண்ணன் கூப்பிடாத, நீ அப்பான்னு கூப்பிடு. அம்மா. அம்மா. சங்கீதா, சொல்லுங்க அண்ணி. பேசுடி, என்னடி ஆச்சு? நான் கூட பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அம்மாவா. நான் கூட எவ்வளவு நல்லா சாமி இங்க பாறேன். ஏன் அடிக்கடி பேச மாட்டியா? நான் என்னடி பண்ணிட்டு அப்படி கோவமா கோடி வேணும், அதனால அது வந்து பேசுறது இல்ல. என்ன பாத்தீங்களா? பூசிங்க சொல்லாத. ஓ பூஜினிகா. என்னடி என்ன பண்ணிட்டு இருக்கோம்? நான் நிறமாத கர்ப்பிணியா இருக்கிறேன் அண்ணி. கடவுளே, ஐயோ கர்ப்பிணியா இருக்கலாம்டா. கௌரவமாக்குறா. ஏன் கௌரவமாக்குறா? மாசமாக்கறடா பொறுப்பு. ஏன் மாசமா இருக்கு? வெச்சமா இருக்கு சொல்லு. பேசுமா. ஏ, இப்ப நானும் அவளுக்கு சொல்ல போறேன். நீதான் மாசமா சொன்னா. அது இல்லடா. தாலி பூச்சி கம்பறறாளா. ஏமா தலை குத்தியா இருக்கிற? நீ விநாயகர் சத்தனா கண்டல ஏறி குளிச்சா. ரத்தல எரி குதிச்சானே. அது இல்லடா. வேற என்ன? இந்த பொம்பளைங்க சமாசாரம் எப்படி சொல்றது? வாயதான். வாயில சொல்லாதே. என்ன ஆதிங்கறீங்க? ஏய், யாரு? என்னது யாரு? இது யாரு வந்தது? யாரால இது காரணம்? யார் அடியா? என்ன அண்ணி சொல்றீங்க? என்னடா என்ன கேக்கலி கேள்வி கேக்குறா? யாரும் கொடுக்கல அண்ணி. நானா தான் வந்தது. எப்பா சத்தா. எவனோ பரமக நாத்துல இறங்கி சேட ஓட்டிட்டு பூசி மாதிரி போட்டு மூடுறான். அது வந்துட்டு யார் பறிக்கிட்டுனே தெரியல. நான் என்னன்றேன், நீ லூசா இல்ல நான் லூசா இல்ல மென்டல் மாதிரி நடிக்கிறியா? தப்பு சரியா? அது தப்பு சரி எப்படி வரும் கேளு. எவனா கலா கொட்டினாரு துண்டு போக உட்காந்தானே அது வந்துடும். அதான் தப்பு சரி. ஏய், யாரு? யாரும் இல்ல அண்ணி. யாரும் இல்லாது எப்படி இது வரும்? நான் ஆட்டோ கட்டி எடுத்துட்டு வந்துருக்குமா? பஸ் எடுத்துட்டு வந்துருக்குமா? உனக்கு கூட எடுத்துட்டு வந்து இது வர மாட்டேங்குது. இல்ல, இதுக்கு முன்னாடி ஒரு மன்னர் வச்சிருந்தேன். வச்சிருந்தியா? அவருக்கே கொண்டு இடிச்சுடா. நீனுச்சா? என் கால் இன்னும் ஒரு உட்கார வைக்கிறேன். சிரிக்காது. ஜாகிரதையா மாட்டாங்க. ராயா தம்னி ராயா. ஏய், என்ன நடக்குது? என்ன பேச்சுக்கிறாங்க? யாரு குத்தா என்ன தெரியல. நீ பேச்சுக்கிற நீ ரொம்ப. இது என்ன கொடுத்தா வரும் அண்ணி? குடிச்சு வாயில வச்சா வரும்.
புறம்போக்கு நிலத்துல ஒருத்த இறங்கி சேடை ஓட்டிட்டு பூசின் அதே போட்டு போயிட்டான். அது பூசிங்க வந்துக்குது. இது விதை போட்டது யாருக்கு கேக்குறாங்க எனக்கு தெரியாதுன்னு சொல்றாங்க நிலத்துக்காரு. நிலத்துக்காரங்க தெரியல. நிலத்துக்காரே தெரியும் எப்படி வந்து தெரியும். எப்படி வந்து ஒரு வேளை இவருனா இருக்குமா அதுவா நடுப்பு பூந்து போயிருக்கு. என்னடா அவன் குறுக்கு சாலை ஓட்டுறான். ஓ குறுக்கு சாலையா நிலத்துக்கு தெரியாத எப்படி தெரியல. போய் கேளுங்க போங்க போங்க அம்மா போய் கேளுங்க. அண்ணி என்ன எங்க மான மரியாதை போயிடுச்சு. என்ன நம்ம அம்மா ஒரு கௌரவம் பட்டு மரியாதை என்ன பட்டு மரியாதை அம்மாவுக்கு போச்சே. அது இல்லப்பா. என்ன நடந்தது? ஒண்ணு இல்ல. ஒன்னிலத்துக்கா கூப்பிட்டாங்க. அது இல்லடா. தங்கச்சில என் நாத்தனா ஆமா என் தங்கச்சி எதற்கு என்ன வாங்காதது வாங்கி வந்துக்கிறேன். வாங்கி வந்திருப்பாங்க. கத்திரிக்காய் கொத்தரக்காய் அவரைக்காய் பூசணிக்காய் எல்லாம் வாங்கி வந்துக்கிறாங்க. ஆமா இதெல்லாம் வாங்க முடியாத காரியம். என் தங்கச்சி வாங்கி வந்திருப்பாங்க. என்ன தெரியுமா? ஏன் என் அண்ணனுக்கு அன்னைக்கு திருமணம் நடந்தது. ஆமா. நான் பாத்துட்டேன். அண்ணி பார்க்க போறாங்கல்ல, ஏதாவது gift பொருள். கரெக்ட் நீ சொன்ன மாதிரி gift தான். ஆமா. ஆனா அது சாதாரண gift கிடையாது. வேற என்ன? அது இப்பலாம் பிரிக்க முடியாது. 10 மாசம் ஆனாதான் பிரிக்க முடியும் அந்த gift. ஆனா அந்த gift கூட சாதாரணமா கிடையாது. பிரிச்ச உடனே நந்து ஓடும். சொல்றதே குழப்பமா தான் போறதா உனக்கே புரியும் போ. ஐயோ நீ எடா ஒத்தே புளிய மரம் நான் வளர்த்த நல்ல மரம். நான் வளர்த்த நல்ல மரம் காற்றடித்து சாயும் மரம். நான் வளர்த்த நல்ல மரம் காற்றடித்து சாயும் மரம். தங்கா ஒரே ஒரு தங்கி ஒப்பனை தங்கி ஆசை வளர்த்து பாசத்தில கூடு கட்டி பாசம் வளர்த்து வச்சே பாசத்தில கூடு கட்டி பாசம் வளர்த்து வச்சே பாசம் செய்த மோசம் இங்கு என்னாச்சு பாரினிலே வந்த கதி வீணாச்சு இதை பார்த்ததுமே எந்த மனோ பித்தாச்சு ஒத்தே புளிய மரம் நான் வளர்த்த நல்ல மரம் நான் வளர்த்த நல்ல மரம் காற்றடித்து சாயும் மரம் நான் வளர்த்த நல்ல மரம் காற்றடித்து சாயும் மரம் மல்லிகைப்பூ செண்டேவா நான் வளர்த்த ரோசாவா மல்லிகைப்பூ செண்டேவா நான் வளர்த்த ரோசாவா வாழ்க்கையில வந்த கதி என்னாச்சு உள் வாழ்க்கையிலே வந்த கதி என்னாச்சு இதை பார்த்ததுமே எந்த மனோ பித்தாச்சு ஒத்தே புளிய மரம் நான் வளர்த்த நல்ல மரம் நான் வளர்த்த நல்ல மரம் காற்றடித்து சாயும் மரம் நான் வளர்த்த நல்ல மரம் காற்றடித்து சாயும் மரம் ஒரே ஒரு தங்கி ஒப்பற்ற தங்கி என்று ஆசையாக வளர்த்து வந்தேன். எப்படி அம்மா எப்படி அம்மா அந்த கருவு வந்தது? யாருமா யாருன்னு சொல்லுமா? எப்படி அம்மா? இல்லைண்ணா எனக்கு தெரியாதுண்ணா. இந்த அண்ணன் இருக்கிறம்மா அண்ணன் அடிப்பாங்கன்னு பயப்படுறியா? இந்த கருவுக்கு காரணம் யாருன்னு சொல்லுமா? அவன் எங்க இருந்தாலும் சரி தேடி கண்டுபிடித்து கொண்டு வந்து உனக்கு அவனுக்கு திருமணத்தை நான் முடிச்சு வைக்கிறோம்மா. சொல்லுமா இந்த கருவுக்கு காரணம் யாருன்னு சொல்லுமா? இல்லைண்ணா என் உயிரை போனாலும் சரி இந்த உண்மை என்னால சொல்ல முடியாது. உயிரை போல சொல்ல முடியாதா? சொல்ல முடியாது. அடிச்சு, இந்த நேரம் உனக்கு
விடலாமா? அட நண்டு போச்சு விடாம நடந்து வந்துட்டு விடாம சொல்றா அக்கம் பக்கம் பார்க்க போறாங்க இல்ல இல்ல, கருப்பு இந்த கரு காணு யாரு? ஏன் பண்ற? தெரியலங்கடா அங்கங்க பைக் அவனா கைது போட்டா ஓடி விடுறான் ஆமாண்டா, ஓடுவான். அவனா சாடி ஓட்டினா கூலி வாங்க ஓடி விட்டல இந்த கருவுக்கு காரணம் யாருன்னு நீங்க கேட்டு வாங்குங்க. உங்க வார்த்தைக்கு கட்டுப்பட்டு சொன்னா பாருங்க, இல்லையா தூக்கு மாட்டு சாவடி. ஐயோ கொம்பு வச்சுக்கான் வச்சுக்கிறது ஒழிஞ்சுக்குமே போயிட்டு விடாதீங்க. நீங்க கேட்டு வாங்குங்க. எப்ப பாரு அழு முடியும். உங்க வார்த்தை கட்டுப்பட்டு போறேன் நான். போ சங்கரே வார்த்தை கேளுங்க நீ. டேய் சங்கரே ஆம்பளை போட்டு அந்த பிரிச்சு வச்சுக்கிறேன் ஆமா, ஆம்லெட் பிரிச்சு விடு. அது கூட அது போய் வச்சுக்கிறேன் பிரிச்சுல. இல்ல நான் சாப்பிடுவேன் ஆம்லெட். ஆனா உள்ள ஆய ஒன்னு அடி போய் போயிட்டு போ பிரிச்சுல எப்பா சங்கரே போ சங்கரோ. சொல்லுங்க. டேய் அந்த மோர் நல்லா சுடு 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 ஓ நான் சுடு சுடு சாப்பிடுமா? ஏன்னா சில்லுன்னு ஆவாதுல்ல கொண்டை கட்டிடும் ஆம்லெட் சில்லுன்னு சாப்பிடணும். ஆமா மோர சுடு சுடு குடிக்கணும். ஆமா பாப்போம் அண்ணி என்னதான் கத்துக்காரீங்க? பிரிட்ஜ் அடியில வச்சுக்கிறாங்க அவன் பிரிட்ஜ் அடிக்க போயிட போறடா பாக்கும் போ நீ இப்படி என் மானத்தை வாங்குறீங்க? ஐயோ